Okay. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம போன லெக்சர்ல நம்ம வந்து ஒரு சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ், டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ், அதே மாதிரி அது எப்படி நம்ம சைக்ளிக் வோல்டாமெட்ரியில இருந்து நம்ம சர்ஃபேஸ் கவரேஜ் கண்டுபிடிக்கலாம், அதே மாதிரி Q வேல்யூ இது எல்லாமே நம்ம ஆக்சுவலா பார்த்துக்கணும். இப்போ இன்னைக்கு உள்ள லெக்சர்ல நம்ம வந்து இப்போ CHI 660E எலக்ட்ரோகெமிக்கல் ஒர்க் ஸ்டேஷன்ல நீங்க வந்து ஒரு சைக்ளிக் வோல்டாமெட்ரி நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க செட்டிங்ஸ்ல என்ன மாத்தணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஸோ அஸ் பர் தி யூஎஸ் கன்வென்ஷன், இப்ப நான் ஒரு யூஎஸ் கன்வென்ஷன் நான் சொல்லி எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு மேலதான் வந்து எனக்கு ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும், கீழே வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ சார் இப்ப இதை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல உங்களுக்கு ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல்னு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து மேல ரிடக்ஷன் கீழே ஆக்சிடேஷன் அர்த்தம். இது எப்படி நம்ம ஒரு ஷார்ட் ஹேண்ட் ரெப்ரசன்டேஷன்ல வந்து நம்ம இதை வந்து எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, HLR. ஓகே. ஸோ HLR அப்படின்னா ஹை லோ, அதாவது ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல், மேல உள்ள இது வந்து ரிடக்ஷன் அர்த்தம். ஸோ இது வந்து நீங்க கன்வென்ஷனலா ஈஸியா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன நம்ம இப்போ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு யூஎஸ் கன்வென்ஷன்ல இருக்க சமயத்துல நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து ஹை பொட்டன்ஷியலா இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு லோ பொட்டன்ஷியலா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ்ல தி அப்பர் சைட் வில் பி ஆக்ட் as a ரிடக்ஷன். ஓகே. தி லோவர் சைட் வில் ஆக்ட் லைக் a ஆக்சிடேஷன். ஓகே. ஸோ நான் ரிடக்ஷன் ஆக்சுவலா நான் சொல்றேன் அப்படின்னா, அப்ப அங்க என்ன ஆக்சுவலா நடக்கும், தேர் வில் பி a கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே. ஸோ A பிளஸ் இங்கிறது பியா மாறும். அதே நேரத்துல இப்போ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த இடத்துல தேர் வில் பி a what a லிபரேஷன் ஆஃப் எலக்ட்ரான். புரியுதா? அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது இல்ல, சோ அது எங்க ஆக்சுவலா நடக்கும்னா கேத்தோட்ல நடக்கும். ஓகே. சோ எனக்கு ஒரே ஒரு ஒர்க்கிங் எலக்ட்ரோட் தான் இருக்கு. ஆனா அந்த ஒரே ஒரு ஒர்க்கிங் எலக்ட்ரோட் கேத்தோடாவும் ஆக்ட் பண்ணும், ஆனோடாவும் ஆக்ட் பண்ணும். அப்போ எப்போ இது கேத்தோட ஆக்ட் பண்ணும் அப்படின்னா, டியூரிங் தி ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஓகே. சிமிலர்லி இந்த ஒர்க்கிங் எலக்ட்ரோட் எப்போ எனக்கு ஆனோட ஆக்ட் பண்ணும் அப்படின்னா, டியூரிங் தி ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஓகே. சோ இப்போ இது வந்து யூஎஸ் கன்வென்ஷன். அப்போ யூஎஸ் கன்வென்ஷன் இருக்கிற சமயத்துல நம்ம வந்து சிஸ்டம் செட்டிங்ஸ்ல நம்ம எதை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, லைன் ஃப்ரீக்வன்சி எப்பயும் வந்து 50 ஹெர்ட்ஸ். ஓகே. பாசிட்டிவ் இதுல பொட்டன்ஷியல் ஆக்சிஸ்ல நம்ம பாசிட்டிவ் வந்து லெஃப்டா எடுக்கணும். ஏன்னா பாசிட்டிவ் தான் ஆக்சுவலா என்னது ஹை பொட்டன்ஷியல். ஓகே. சோ வேறஸ் இதுல கரண்ட் ஆக்சிஸ்ங்கிறது என்ன இருக்கு, இந்த கரண்ட் ஆக்சிஸ் நீங்க இதுல பாருங்க, பாசிட்டிவ் கரண்ட் தான் எனக்கு அப்பர் சைட்ல இருக்கு. ஓகே. சோ அதனால நான் என்ன பண்றேன், கரண்ட் ஆக்சிஸ்ல பாசிட்டிவ்ங்கிறது நீங்க அப்னு கொடுக்கணும். அதே நேரத்துல கரண்ட் பொலாரிட்டி. சோ இதுல கரண்ட் பொலாரிட்டி என்னன்னா கேத்தோடிக் பாசிட்டிவ். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கேத்தோடிக் வந்து இங்க இருக்கு, பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஓகே. சோ அதனால நம்ம இந்த மாதிரி நம்ம இங்க ஒரு கண்டிஷன்ல வச்சுக்கணும். ஓகே. வேறஸ் இப்போ ஐயூபேக் கன்வென்ஷனா எனக்கு இருக்கு அப்படின்னா, எனக்கு வந்து லெஃப்ட் ஆக்சிஸ் நீங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா இட் வில் பி அட் லோ பொட்டன்ஷியல். ஓகே. நீங்க ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா ஹை பொட்டன்ஷியல். ஓகே. அப்போ யூஎஸ் கன்வென்ஷன்னா ஹை டு லோ, வேறஸ் ஐயூபேக் கன்வென்ஷன்னா லோ டு ஹை. ஓகே. அப்ப லோ டு ஹைனா மேல வந்து ஆக்சிடேஷன் அர்த்தம், கீழே வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் அர்த்தம். ஓகே. சோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் தான் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஓகே. பட் எல்லாமே எதை பொறுத்து இருக்குன்னா, உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு அஸ் வெல் அஸ் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஹை டு லோ பொட்டன்ஷியலா இல்ல லோ டு ஹை பொட்டன்ஷியல்ன்றது பொறுத்து. ஓகே. சோ இந்த ரெண்டு கேஸ்லயும் பாத்தீங்கன்னா லைன் ஃப்ரீக்வன்சி வில் பி ரிமைனிங் சேம், இட் இஸ் 50 ஹெர்ட்ஸ். அப்போ பொட்டன்ஷியல் ஆக்சிஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாசிட்டிவ்ங்கிறது ரைட்ல இருக்கு. ஓகே. வேற நீங்க இதுல பாத்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ்ங்கிறது எதுல இருக்கு, லெஃப்ட்ல இருக்கு. ஓகே. சிமிலர்லி இதுல பாருங்க கரண்ட் ஆக்சிஸ். கரண்ட் ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்சிடேஷன் ஆக்சுவலா எங்க இருக்கு, பாசிட்டிவ். ஓகே. ஆக்சிடேஷன் வந்து பாசிட்டிவ்ல இருக்கறனால நம்ம இங்க என்ன கொடுத்திருக்கோம், கரண்ட் ஆக்சிஸ் வந்து எப்பவே வந்து பாசிட்டிவ் வந்து அப் தான். ஏன்னா இங்கேயும் அதே தான், பாசிட்டிவ் தான் அப் இருக்கணும், நெகட்டிவ் வந்து கீழே இருக்கணும். ஓகே. அதே மாதிரி கரண்ட் பொலாரிட்டி, இதுல கரண்ட் பொலாரிட்டி பாத்தீங்கன்னா நம்ம ஆனோடிக் பாசிட்டிவ்னு கொடுக்கணும். ஏன்னா ஆனோட் தான் வந்து எனக்கு மேல இருக்கு. புரியுதா? சோ இந்த செட்டிங் எல்லாம் தான் நம்ம ஆக்சுவலா என்ன கொடுக்கணும், நான் ஃபர்ஸ்ட் வந்து
ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குதா இல்ல எனக்கு மேல ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குதாங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எக்ஸ் ஆக்சிஸா பார்க்கணும். அது வந்து ஹை டு லோ பொட்டன்ஷியல் இருக்கா இல்ல லோ டு ஹை பொட்டன்ஷியல் இருக்காங்கிறது தான் நம்மளோட அல்டிமேட் ஃபோக்கஸ். ஓகே. இப்போ நம்ம ஒரு சிவி எடுக்கிறோம் அப்படின்னா, இன்னொரு ஒரு கேஸ் ஸ்டடி நமக்கு ஆக்சுவலா தெரியணும் என்னன்னா, இப்போ எனக்கு ஒருவேளை சிவி வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வருது. ஓகேயா? இப்படி வந்துச்சுன்னா, நீங்க இந்த லோ டு ஹை இருக்கு சார். அதனால மேல வந்து ஆக்சிடேஷன், கீழ வந்து ரிடக்ஷன் இப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடாது. ஏன்னா, ஒரு சிவினாலே அது என்ன மீனிங் அப்படின்னா, இட் ஷுட் பி டக் ஷேப். ஓகே. சோ டக் ஷேப் என்னன்னா, பீக் வந்து உங்களுக்கு எது நோக்கி இருக்கணும்? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் நோக்கி இருக்கணும். இது வந்து டெய்ல். இந்த டெய்ல் வந்து உங்களுக்கு எங்க இருக்கணும்? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கணும். இது வந்து ஹெட், இது வந்து டெய்ல். ஓகே. இது ஹெட், இது லெக். ஓகேயா? சோ இது ஒரு பறவை மாதிரி தெரியுதா? இது அத பாத்தீங்கன்னா அதோட தலை பகுதி மாதிரி இருக்கு ஹெட். இது வந்து அதோட பீக் ஷேப் மாதிரி இருக்கு. இது வந்து அதோட வால் பகுதி. இது வந்து அதோட காலு. புரியுதா? அப்ப இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருந்தா மட்டும்தான் அதுல நம்ம எதை பார்க்கணும்? வெதர் வந்து இட் ஃபாலோஸ் அ யுஎஸ் கன்வென்ஷனா இல்ல ஐயுபேக் கன்வென்ஷனான்னு பார்க்கணும். ஒருவேளை நமக்கு யுஎஸ் கன்வென்ஷனா நம்ம சொல்றோம் அப்படின்னா அப்பர் வில் பி ரிடக்ஷன், லோயர் வில் பி ஆக்சிடேஷன். வேற ஐயுபேக் கன்வென்ஷன்ல நம்ம இதை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அப்பர் சைட் வில் பி ஆக்சிடேஷன் அண்ட் லோவர் சைட் வில் பி தி ரிடக்ஷன். புரியுதா? சோ இத ஃபர்ஸ்ட் செட்டிங் நம்ம கொடுத்த பிறகுதான் நம்ம எதை ரன் பண்ணணும்? சைக்ளிக் ஆல்டர்னேட்டரி இல்ல டிபிவி என்ன டெக்னிக்னாலும் நம்ம இதை வச்சுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரன் பண்ணணும். ஓகே. சோ இப்போ நான் வந்து ஒரு கன்வென்ஷன் ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறேன். ஐயுபேக் கன்வென்ஷன். இப்ப ஐயுபேக் கன்வென்ஷன்ல நமக்கு என்ன ஆக்சுவலா சொல்லியிருக்கேன், நான் வந்து லோ டு ஹை ரன் பண்றேன்னா எனக்கு வந்து எதா இருக்கும்? அப்பர் சைடு வந்து ஆக்சிடேஷன். புரியுதா? சோ எனக்கு வந்து இந்த மேலாப்ல எனக்கு ஆக்சிடேஷன் நடக்கும். சோ எனக்கு வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் எலக்ட்ரான் ஏதாவது கன்வெர்ட் ஆகும். இங்க வந்து எனக்கு வந்து என்ன நடக்கும்? ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். எனக்கு ஏதாவது பி பிளஸ் எலக்ட்ரான் வந்து ஏங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கன்வென்ஷன் நடக்கும். ஓகே. சோ இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சிவில இருந்து நம்ம என்னென்ன பாராமீட்டர்ஸ் எல்லாம் டிபிக்கலா நம்மளால எஸ்டிமேட் பண்ண முடியும். ஓகே. சி வெதர் இட் இஸ் சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ் ஆர் இட்ஸ் டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ், நம்ம ஒரு சில பாராமீட்டர் வந்து நம்ம எல்லாத்திலும் பை டிஃபால்ட்டா கால்குலேட் பண்ணுவோம். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஐபிஏ, இபிஏ, இந்த கியூ வேல்யூ, ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் இது வந்து காமன். இது வந்து வெதர் இட் இஸ் அ டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸா இருக்கலாம் இல்ல சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸா இருக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து பை டிஃபால்ட்டா கால்குலேட் பண்ணுவோம். இப்போ நான் சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ன்னு ஆக்சுவலா சொல்றேன்னா அந்த இடத்துல நான் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ரேட் கான்ஸ்டன்ட் பத்தி நான் பேசுவேன். புரியுதா? அதே மாதிரி என் சர்ஃபேஸ் மேல எவ்வளவு அனலைட் அப்சார்ப் ஆயிருக்குன்னு பத்தி பேசுவேன். அந்த டைம்ல எனக்கு இந்த அடிஷனலாவும் இந்த ரெண்டு பேராமீட்டரும் நம்ம வந்து டிபிக்கலா நம்ம கால்குலேட் பண்ணுவோம். புரியுதா? சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டிபிக்கலா ஒரு சைக்கிளிக் வால்டமெட்ரியில இருந்து இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே. சோ சின்ஸ் நம்ம வந்து ஒரு சென்சார் ஆக்சுவலா வந்து ஒரு டிசைன் ஃபோக்கஸ் பண்றதுனால நம்மளோட அல்டிமேட் ஃபோக்கஸ் என்னன்னா நான் ஸ்கேன் ரேட்டை சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ் மூலமா நான் ஆக்சுவலா ஆப்டிமைஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம யூஸ்வலா இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சோ அதனால நான் என்ன பண்றேன், ஒரு சென்சார் பாயிண்ட் ஆஃப் வியூல ஐ எம் அஸ்யூமிங் தட் ஆக்சுவலி என்னது ஐ ஹேவ் அன் எலக்ட்ரோட். அந்த எலக்ட்ரோட நான் ஒரு சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ் மூலமா ஆப்டிமைஸ் பண்றேன். அப்போ எனக்கு ஒரு சைக்கிளிக் வால்டமெட்ரி கிடைக்குது. அந்த சைக்கிளிக் வால்டமெட்ரில இருந்து நம்ம என்னென்ன டேட்டா பாயிண்ட் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு சிவி வந்து ஒரு டக் ஷேப் மாதிரி வருது. சோ இதுல நான் வந்து என்ன என்ன ஒரு அசம்ஷன் இதுல நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள். ஓகே. இங்க இப்படி தெரியுதுல. இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த கர்சர்ல நான் அப்படியே கொண்டு போறேன் தெரியுமா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள். ஓகே. இது வந்து செகண்ட் ஹாஃப் சைக்கிள். ஓகே. சோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள் வருதுல, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள் மட்டும் இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன், ஒரு சிவில இருந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள் அதாவது இதுல இருந்து இது வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள்ல இருந்து எப்படி நம்ம இந்த எல்லா பேராமீட்டர்ஸும் கால்குலேட் பண்ணலாங்கிறது நான் வந்து உங்களுக்கு ஆரிஜின் ப்ரோல எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே. சோ அதுக்கு முன்னால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சார் இந்த இபிஏனா என்ன சார், ஐபிஏனா என்ன, அதாவது இபிஏ. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இபிஏ என்னன்னா இது வந்து ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல்.
நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், இது ஃபாலோ பண்றது ஐயூபேக் கன்வென்ஷன். அப்போ இந்த கரஸ்பாண்டிங் பொட்டன்ஷியல் இங்க உங்களுக்கு தெரியுதுல, இந்த கரஸ்பாண்டிங் கீழே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் தான் என்னது, ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல். ஓகே, அதே மாதிரி நீங்க இந்த கர்வ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, let us assume that இது வந்து 0 மைக்ரோ ஆம்பியர்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகே, சோ இந்த ஒரு செக்மெண்ட், அதாவது நான் இந்த இந்த லெஃப்ட் ஆக்சிஸ்ல இப்படி ஒரு எஸ் ஷேப் மாதிரி இருக்கு தெரியுமா, இந்த எஸ் ஷேப் மாதிரி கர்வ் மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க தனியா எப்படி வரைஞ்சிருக்கேன் டாட்டர் லைனா. அப்போ நான் let us assume that இந்த கரண்ட் வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன், 0 மைக்ரோ ஆம்பியர். இந்த மேல இருக்கிறது சும்மா 100 மைக்ரோ ஆம்பியர்னு சொல்லி நான் ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, அது பெர்சன்டேஜ் இல்லாம நான் வந்து ஒரு 100 மைக்ரோ ஆம்பியர்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்படின்னா இதுல நேரா பாதி, புரியுதா, அதாவது இந்த கீழ இருந்து இந்த மேலாப்ல எனக்கு அந்த பீக் வருதுல, இந்த பீக்ல இருந்து கீழே வரைக்கும் நேரா பாதி, அதாவது இந்த ஹாஃப். ஓகே, சோ இந்த ஹாஃப்ல, அதாவது ஹாஃப்னா எனக்கு எவ்வளவு இருக்கும், கிட்டத்தட்ட இந்த ஒய் ஆக்சிஸ்ல பார்த்தேன்னா எனக்கு 50 மைக்ரோ ஆம்பியர் இருக்கும். சோ இந்த 50 மைக்ரோ ஆம்பியர் மாதிரி இருக்கிற சமயத்துல நான் என்ன பீக் பொட்டன்ஷியல் நான் கீழே ஆக்சுவலா நான் பாக்குறேன் அப்படின்னா, அதுதான் ஆக்சுவலா என்னது, இபி ஹாஃப். ஓகே, அதான் வந்து நம்ம ஆக்சுவலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்ன ஆக்சுவலா சொல்லுவோம், ஹாஃப் பீக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே, சோ இதுதான் நம்ம ஆக்சுவலா என்னது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தெரிஞ்சுக்கணும், இபி ஹாஃப்னா என்னன்னா ஹாஃப் பீக் பொட்டன்ஷியல். ஓகே, சோ இந்த ஹாஃப் பீக் பொட்டன்ஷியல் ஆனோட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எப்பவே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் எடுக்குமே தவிர்த்து ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கக்கூடாது. புரியுதா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது, கண்டிஷன் நம்பர் 1. ஓகே, இனி நெக்ஸ்ட் கேஸ் ஆக்சுவலா வந்து என்னன்னா, இப்போ வந்து நீங்க ரிடக்ஷன் ரியாக்ஷன் நீங்க ஆக்சுவலா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, நம்ம எப்படி இந்த ஹாஃப் பீக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சிக்கலாம். சோ இங்கேயும் அதே கேஸ் மாதிரி தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், லெட் அஸ் அஸ்யூம் தட் இது 0ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். புரியுதா? இப்ப நம்மளோட அல்டிமேட் ஃபோக்கஸ் வந்து என்னன்னா, இந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம பார்க்கணும். புரியுதா? இந்த ரேஞ்ச் தான் நம்மளுக்கு அல்டிமேட் ஃபோக்கஸ். ஓகே, சோ இந்த ரேஞ்ச் தான் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், ஒரு டாட்டட் லைன்ல நான் இங்க உங்களுக்கு அப்படி வரைஞ்சிருக்கேன். புரியுதா? அப்போ இந்த 0ல இருந்து இந்த டாப் மோஸ்ட் இந்த பீக் கரண்ட் வரைக்கும் கீழே வந்திருக்கலாம். அத வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு எஸ் ஷேப்ல இருக்கும். சோ லெட் அஸ் அஸ்யூம் தட் இதோட கரண்ட் 0ன்னு எடுத்துக்கிறேன். இந்த கீழே வரக்கூடிய கரண்ட் வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து -100 மைக்ரோ ஆம்பியர்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகே, அப்படின்னா இந்த கீழே இங்க இந்த ரெண்டுக்கும் நடுவுல எனக்கு எவ்வளவு இருக்கும், -50 மைக்ரோ ஆம்ப்ஸ். ஓகேயா, அப்ப -50 மைக்ரோ ஆம்ப்ஸ்ல எனக்கு எந்த பொட்டன்ஷியல் எனக்கு கோயின்சைட் ஆகுதோ அந்த பொட்டன்ஷியல் தான் எனக்கு என்னது, ஹாஃப் வேவ் பொட்டன்ஷியல். இல்லைன்னா நம்ம அது என்னன்னு சொல்லுவோம், ஹாஃப் பீக் பொட்டன்ஷியல்ங்கிறது நம்ம சொல்லுவோம். ஓகேயா, சோ ஒரு டைம் நான் ஆக்சுவலா ரிப்பீட் பண்றேன். அதாவது நமக்கு ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல் இல்லாட்டி கேத்தோடிக் பீக் பொட்டன்ஷியல் நம்ம எப்ப ஏதாவது சொல்றோம் அப்படின்னா, ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல் வந்து எப்பவே நீங்க இந்த சைடு மட்டும் தான் நீங்க எஸ்டிமேட் பண்ணணும். ஓகே, வேறஸ் நம்ம வந்து என்னது, ஒரு கேத்தோடிக் பீக் பொட்டன்ஷியல்னு அப்படி சொல்றேன் அப்படின்னா, அது இந்த சைடு மட்டும் தான் எஸ்டிமேட் பண்ணுமே தவிர்த்து இந்த ஆப்போசிட் சைடு எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஓகே, சோ ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகைன், அதாவது என்னன்னா நமக்கு இந்த சைடு தான் நான் எஸ்டிமேட் பண்ணணும் ஃபார் தி ஆனோடிக், எதுக்கு, ஹாஃப் வேவ் பொட்டன்ஷியல். இந்த சைடு ஆப்போசிட் சைடு எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. சிமிலர்லி நான் கேத்தோட் நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த சைடு உள்ளதான் நான் எஸ்டிமேட் பண்ணுமே தவிர்த்து இதோட ஆப்போசிட் சைடுங்கிறது நான் எடுக்கக்கூடாது. ஓகே, சோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த இபி ஹாஃப் எப்படி எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க சில ஜேர்னல்ல பாத்தீங்கன்னா E1/2ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இபி ஹாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இபின்னு ரெப்ரசென்ட் பண்ணாங்கன்னா அது மோஸ்ட்லி வந்து ஹாஃப் பீக் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. இல்ல E1/2ன்னு சொல்றாங்கன்னா அது வந்து ஹாஃப் வேவ் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இனி நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, எப்படி வந்து நம்ம Q வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம். நம்ம போன லெக்சர்லயே பார்த்தோம். சோ இது நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணல. ஏன்னா நம்ம போன லெக்சர்ல இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாங்கிற வேற பார்த்துட்டோம். சோ நம்ம ஆஸ் யூஷுவல் நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல நமக்கு வரக்கூடிய பொட்டன்ஷியலை நம்ம டைமா மாத்தணும். சோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். அப்போ நான் டைமா நான் மாத்துறது என்ன சார் ஆக்சுவலா பண்ணணும், அப்போ நம்ம இ மைனஸ் இ இனிஷியல் பொட்டன்ஷியல், புரியுதா? அப்போ இனிஷியல் பொட்டன்ஷியல்னா என்ன சார், இதுதான் என்னோட இனிஷியல் பொட்டன்ஷியல். ஓகேயா, நான் 0.1ல இருந்து 0.6 வோல்ட் வரைக்கும் நான் வந்து ரன் பண்றேன் அப்படின்னா 0.1 வோல்ட் தான் எனக்கு என்னது, இனிஷியல் பொட்டன்ஷியல். ஓகே, சோ இந்த இனிஷியல் பொட்டன்ஷியல் வச்சுட்டு நான் என்ன பண்றேன், எல்லாத்துக்குமே நான் வந்து பொட்டன்ஷியலை சப்ட்ராக்ட் பண்றேன்.
பட் இன் அடிஷன் டு தட் என்ன பண்றேன், நான் வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். ஸோ அதனாலதான் நம்ம போன லெக்சர்ல என்ன பார்த்திருந்தோம், நான் வந்து ஏபிஎஸ்ங்கிறத ஒரு சின்டாக்ஸ் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஆரிஜின் ப்ரோல கொடுத்துருக்கேன். ஏன்னா ஏபிஎஸ்னா நமக்கு வந்து அப்சல்யூட் வேல்யூ, நமக்கு ஜஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் மட்டும்தான் தெரியும், பட் இன் பாசிட்டிவ் குவான்டிட்டி. புரியுதா? சோ இது எல்லாம் நம்ம எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டிவைடட் பை ஸ்கேன் ரேட் சொல்லி நான் டிவைட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து செகண்ட்ஸ்ல வந்து ஓகே. சோ அப்ப இந்த செகண்ட்ஸ் கீழே வந்துச்சுன்னா இப்போ எனக்கு இந்த வரக்கூடிய இந்த கரண்ட் நான் இன்டகிரேட் பண்றேன் அப்படின்னா ஐ வில் கெட் தி ஆக்சுவலி தி கியூ வேல்யூ. ஓகே. சோ இந்த கியூ வேல்யூ சப்போஸ் நான் ரன் பண்ணது சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ் ஆக்சுவலா இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பீக் கரண்ட் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், அதே மாதிரி நான் வந்து கியூ வேல்யூ வந்து நான் ஆக்சுவலி எஸ்டிமேட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆக்சுவலா தெரிஞ்சிடும், எனக்கு வந்து கே இஸ் ஈக்குவல் டு ஐபி பை கியூங்கிறத நான் ஆக்சுவலா என்ன பண்ணிக்கலாம், எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ கே இஸ் ஈக்குவல் டு ஐபி பை கியூன்னு சொல்லி நான் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன தெரிஞ்சிடும், எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட்ங்கிறது நான் ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். புரியுதா? நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட்ங்கிறது நான் வந்து கால்குலேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எப்படி சர்ஃபேஸ் கவரேஜ் கால்குலேட் பண்ணலாம், நான் தான் ஆல்ரெடி ஆக்சுவலா சொன்னேன், நமக்கு கியூ வேல்யூ தெரியும், எனக்கு வந்து எலக்ட்ராக்டிவ் தெரியும், இந்த வேல்யூ எல்லாமே எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு வந்து நான் வந்து சர்ஃபேஸ் கவரேஜ்ங்கிறதும் நான் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆக்சுவலா பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து ஹாஃப் ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாங்கிறது பார்ப்போம். ஓகே. சோ நான் ஆல்ரெடி நேச்சுரலா சொல்லிட்டேன், நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிவி ப்ரொஃபைல் வருது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரிஜின் ப்ரோ சாஃப்ட்வேர் நம்ம ஆக்சுவலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேஸ் லைனை சப்ட்ராக்ட் பண்ண பார்ப்போம். ஓகே. சோ இனிஷியலா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் செக்மெண்ட் உங்களுக்கு இப்படிதான் வருதுன்னு வச்சுங்க, நமக்கு பேஸ் லைன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். ஓகே. எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இந்த செக்மெண்ட்டை நம்ம பேஸ்லைன் கொண்டு சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட நமக்கு இந்த மாதிரி ஒரு சிவி ப்ரொஃபைல் வந்துடும். ஓகே. அப்போ இதுல நீங்க கரண்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்க பேஸ் லைன் வந்து 0 மைக்ரோ ஆம்ப்ஸ்ன்னு இருக்கும். இந்த கரஸ்பாண்டிங் பீக் ஹைட்ல இருந்து கீழே நீங்க அப்படியே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணீங்கன்னா இந்த 0ல இருந்து மேல வரைக்கும் நீங்க ஒரு ஆம்ப்ளிடியூட் மெஷர் பண்றீங்கன்னா அதுதான் ஆக்சுவலி பீக் கரண்ட். அது நம்ம ஆனோடிக்ல எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆனோடிக் பீக் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? அந்த ஆனோடிக் பீக் கரண்ட் தான் நம்ம இந்த கேஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஐபி பை கியூன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணோம்ல, அதுல நியூமரேட்டர்ங்கிறது இந்த பீக் கரண்ட் தான் நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதா? சோ நெக்ஸ்ட் நம்ம ஆக்சுவலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த டெல் இபி. ஓகே. சோ டெல் இபினா என்னது, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், நான் பேஸ்லைன் சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பெல் ஷேப்டு கர்வ் கிடைக்கும். அந்த பெல் ஷேப்டு கர்வ்ல சென்டர் பாயிண்ட். ஓகே. சரி, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், நம்ம வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த லோயஸ்ட் கேஸ் வந்து 0 மைக்ரோ ஆம்ப்ஸ்ன்னு இருக்கு, எனக்கு மேல இருக்கிறது வந்து 100 மைக்ரோ ஆம்ப்ஸ்ன்னு இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கிறது எங்க இருக்கும், 50 மைக்ரோ ஆம்ப்ஸ்ன்னு இருக்கும். அப்ப அந்த 50 மைக்ரோ ஆம்ப்ஸ்ல எனக்கு இந்த பெல் ஷேப்டு கர்வ்ல என்னோட விட்த் எவ்வளவு, சோ இதோட கரஸ்பாண்டிங் பீக் பொட்டன்ஷியல் கீழேயும் நான் பார்ப்பேன், அதே மாதிரி இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் பீக் பொட்டன்ஷியலும் என்னங்கிறது பார்ப்பேன். புரியுதா? சோ இதை நான் E1ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன், இந்த E2ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அப்போ இந்த டெல் இபி கமா 1/2 which is equal to E2 minus E1 அர்த்தம். புரியுதா? இந்த E2 minus E1 தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபுல் வித் ஹாஃப் மேக்ஸிமம்னு சொல்லுவோம். இல்லாட்டினா இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹாஃப் பீக் விட்த் என்னங்கிறது நம்ம சொல்லுவோம். ஓகே. சோ இத வந்து W1/2ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா FWHMன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா டெல் இபி கமா 1/2ன்னு இதை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகே. சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆக்சுவலா என்ன பாக்குறோம் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு சிவி வர சமயம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேஸ்லைன் வந்து நம்ம ஆக்சுவலா சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்ப பேஸ்லைன் சப்ட்ராக்ட் பண்ண சமயம் அசிமெட்ரிக் லீஸ்ட் ஸ்கொயர் ஸ்மூத்திங்கிறது நம்ம வந்து ஆரிஜின் ப்ரோல நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ நமக்கு ரெண்டு விஷயம் தெரியணும். எனக்கு வந்து நான் பாசிட்டிவ் பீக் நான் கன்சிடர் பண்றேன். இதுல பாசிட்டிவ் பீக்னா ஆக்சுவலா என்னது, எனக்கு வந்து ஒரு என்னது ஆனோடிக் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் ஏதோ ஒண்ணு நடக்குது. ஓகே. சோ அப்படின்னா என்ன பண்ணுவேன், அது வந்து பாசிட்டிவ் பீக். வேற நெகட்டிவ் பீக்னா இந்த ரீஜன். புரியுதா? எனக்கு கீழே வந்து எனக்கு என்ன வருது, அதாவது எனக்கு நெகட்டிவ் ஆக்சிஸ்ல எனக்கு கரண்ட் வருதுல்ல, அதனால இது நம்ம நெகட்டிவ் பீக்னு சொல்லுவோம்.
அப்ப நெகட்டிவ் பீக் வந்து நம்ம கேஸ்ல வந்து இட்ஸ் அ ரிடக்ஷன் ரியாக்ஷன். அப்ப ரிடக்ஷன் ரியாக்ஷன்னா கேத்தோடிக்னு அர்த்தம். ஓகேயா? சோ ரிடக்ஷன் ரியாக்ஷன் இருக்க சமயத்துல இது நெகட்டிவா இருக்கிற பட்சத்துல நம்ம என்ன கொடுக்கணும்? வேல்யூ வந்து க்ளோஸ் டு 1 கொடுக்கணும். சோ அதனாலதான் நான் இங்க என்ன கொடுத்திருக்கேன்? அசிமெட்ரிக் ஃபேக்டர்ல 0.999 சொல்லி கொடுத்திருக்கேன். புரியுதா? இந்த ரெஸ்ட் ஆஃப் தி 3 வேல்யூங்கிறது எல்லா சிவிக்கும் இது கான்ஸ்டன்ட். புரியுதா? இது வந்து நம்ம வேரி பண்ண மாட்டோம். சிமிலர்லி எனக்கு வந்து பீக் வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா நான் என்ன வேல்யூ கொடுக்கணும்? 0.001. ஏன்னா நான் ஜீரோவுக்கு க்ளோஸ்ட் உள்ள வேல்யூவா நான் கொடுக்கணும். சோ அதனால நான் என்ன பண்ணுவேன்? 0.0001ங்கிறத இதுல கொடுத்துருக்கேன். புரியுதா? சோ நமக்கு இப்போ பேசிக்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சிவி பத்தி நம்ம எப்படி வந்து என்னென்ன பேராமீட்டர் எஸ்டிமேட் பண்ணலாம், அதோட நேம்ஸ் என்ன, அது என்னங்கிறதெல்லாம் நான் ஃபுல்லா சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இத வந்து எப்படி வந்து ஆரிஜின் ப்ரோல வந்து டீடைலா பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நான் இங்க வந்து ஒரு பர்டிகுலர் சைக்கிளிக் வோல்டாமெட்ரியோட ஒரு கிராஃப் வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். புரியுதா? சோ இதுல நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்ப இந்த சிவி பாத்தீங்கன்னா இந்த ஷேப்ல இல்ல. டிப்பிக்கல் ஒரு சிவி நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து இதுதான் வாய்ப்பகுதி, இது தலைப்பகுதி, இது வந்து அதோட காலு, இது அதோ பின்னாடி இருக்கக்கூடிய வாலு. புரியுதா? சோ இந்த சிவி பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. இது அப்படியே வந்து தலைகீழா இருக்கு. புரியுதா? இங்கதான் வாய்ப்பகுதி இது இருக்கு. இதுதான் வந்து பின்னால இருக்கக்கூடிய அதோட வால் இருக்கு. புரியுதா? அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த எக்ஸ் ஆக்சிஸ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்வெர்ட் பண்ணணும். புரியுதா? சோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிக்கிறேன்? நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடியதை வந்து நான் வந்து இங்க ஸ்கேல் நீங்க ஆக்சுவலா போனீங்கன்னா இங்க வேல்யூஸ் உங்களுக்கு தெரியுதுல, இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்? இன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ நான் மேல உள்ளதை அப்படியே காப்பி பண்றேன், கீழே உள்ளதை. ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்றேன்? அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ மாறி வந்துருச்சா? சோ இப்போ நான் உங்களுக்கு இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்னா என்னது? இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் உள்ளது மட்டும் நான் வந்து என்ன பண்ண போறேன்? எப்படி வந்து நம்ம வேரியஸ் பேராமீட்டர்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணலாம்? சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னது? ஐபிஏ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? கியூ வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அதே மாதிரி வந்து இபி 1/2 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்ங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகே. சோ இதுல நம்ம கியூ வேல்யூ அதே மாதிரி சர்ஃபேஸ் கவரேஜ் எல்லாம் நம்ம போன வீடியோ லெக்சர்ஸ்லயே பார்த்துட்டோம். சோ அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்ப நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா ஐபிஏ, இபி ஹாஃப் அஸ் வெல் அஸ் எஃப்டபிள்யூஹெச். ஓகே. சோ இது வந்து எப்படி வந்து நம்ம ஒரு சிவில இருந்து எஸ்டிமேட் பண்ணலாம்ங்கறத நான் சொல்லி தரேன். சோ நான் அப்பர் செக்மெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். சோ அதே இதை வந்து நீங்க லோயர் செக்மெண்ட்டுக்கும் நீங்க அதே இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. சோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க ஒரு சிவி நீங்க ஆக்சுவலா எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இதுல மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறத பார்க்கணும். நான் மேல இருந்து நான் கீழே வரைக்கும் நான் ட்ராக் பண்றேன். சார் டேட்டா பாயிண்ட்ஸ் எங்க சார் நான் ஆக்சுவலா பார்க்க? நீங்க வந்து கீழே இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தெரியுது? நீங்க அப்படியே இங்க இங்க கீழே பாருங்க. கீழே வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தெரியுது? 1200ன்னு தெரியுதா? அப்போ மொத்தம் எத்தனை டேட்டா பாயிண்ட் இருக்கு? 1200 டேட்டா பாயிண்ட் இருக்கு. புரியுதா? அப்போ 1200 டிவைடட் பை 2ன்னு போட்டீங்கன்னா நமக்கு எவ்வளவு வருது? 600. அப்படின்னா என்ன மீனிங்? எனக்கு ஒரு சிவி ப்ரொஃபைல் வர சமயம் மேல இருக்கக்கூடியதுல வந்து கிட்டத்தட்ட 600 டேட்டா பாயிண்ட் இருக்கு. கீழே உள்ளதுல வந்தும் எனக்கு 600 டேட்டா பாயிண்ட் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. சோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நம்ம பண்ண போறோம்னா இதை வந்து நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ண போறோம். புரியுதா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றேன்? ஒரு 600 டேட்டா பாயிண்ட் என்ன தெரியுதுல, இந்த 600 டேட்டா பாயிண்ட் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்து வந்து நான் வந்து பிளாட் போட்டு பாக்குறேன். சோ இப்ப நான் பிளாட் போட்டு பார்த்தேன்னா இதுதான் எனக்கு என்னது? அப்பர் செக்மெண்ட். ஓகே. பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நமக்கு அப்பர் செக்மெண்ட் வந்து நமக்கு ஆக்சுவலா என்ன ஷேப்ல இருக்கணும்? நமக்கு வந்து இந்த ஷேப்ல இருக்கணும். ஓகே. அதாவது ஒரு டக் ஷேப் மாதிரி இருக்கும். பட் இது வந்து அப்படி உல்டாவா திருப்பி இருக்கிறதுனால இப்ப நான் என்ன பண்ண போறேன்? எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்வெர்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே. சோ இப்ப நான் இதை டபுள் கிளிக் கொடுக்குறேன். சோ டபுள் கிளிக் கொடுத்துட்டு ஸ்கேல்ல போய் நான் யூஸ்வலா நான் சொன்ன மாதிரி இதை 0.55 போடுறேன். இது -0.15. ஓகே. சோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் வந்து பேஸ் லைன்ங்கிறது நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து சப்ராக்ட் பண்ண போறேன். புரியுதா? சோ பேஸ் லைன் சப்ராக்ட் பண்ண போறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா அனாலிசிஸ்ல போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீக் அனலைசர் ஓபன் டயலாக். ஓகே. சோ பீக் அனலைசர் ஓபன் டயலாக்ல போய் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்னன்னா
நம்ம வந்து சப்ராக்ட் பேஸ் லைன் நான் கொடுக்கணும். ஓகே, சோ சப்ராக்ட் பேஸ் லைன் நான் கொடுத்துட்டேன். நான் இப்போ நெக்ஸ்ட் போறேன். இப்போ இந்த கான்ஸ்டன்ட் நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நமக்கு வந்து அசிமெட்ரிக்கா கர்வ் வந்திருக்கனால நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே நம்ம எது எடுக்கணும்னா அசிமெட்ரிக் லீஸ்ட் ஸ்கொயர் ஸ்மூத்திங் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுக்கணும். ஓகே, சோ அசிமெட்ரிக் லீஸ்ட் ஸ்கொயர் ஸ்மூத்திங் எடுத்துட்டு நெக்ஸ்ட்ங்கிறத நான் கிளிக் பண்றேன். ஓகே, சோ நான் ஆல்ரெடி நேச்சுரல் என்ன சொல்லியிருக்கேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து பாசிட்டிவ் பீக்ஸ் தான் நம்ம டீல் பண்றோம். ஓகே, சி பாசிட்டிவ் பீக்ஸ் தான் நம்ம ஆக்சுவலா டீல் பண்றோம் அப்படின்னா அசிமெட்ரிக் ஃபேக்டர் வந்து 0.001 தான் நம்ம ஆக்சுவலா செலக்ட் பண்ணோம். புரியுதா? சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா நான் என்னதான் செலக்ட் பண்ணியிருக்கேன், 0.001 தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். த்ரெஷோல்ட் நான் என்ன கொடுத்துருக்கேன், 0.01. இங்க இந்த இடத்துல 6, இந்த இடத்துல 10. ஓகே, சோ இப்போ வந்து நீங்க அந்த பேஸ் லைன் ஆக்சுவலா அப்படியே பாருங்க. பேஸ் லைன் பாத்தீங்கன்னா பக்காவா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சா? சி பேஸ் லைன் மட்டும் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண சமயம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். நமக்கு கிட்டத்தட்ட பேஸ் லைன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாலினாமியல் மாதிரி தான் வரும். புரியுதா? இந்த பேஸ் லைன்ங்கிறது இந்த ரெண்டு இடமும் டச் ஆயிருக்கணும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பேஸ் லைன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஒருவேளை நான் வந்து கீழே நான் கொடுத்த பேராமீட்டர்ஸ் நான் மாத்த சமயம் ஒருவேளை உங்களுக்கு இப்படி வரலாம், இல்ல வந்து இதுக்கு மேலேயும் வரலாம். அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம அதெல்லாம் எடுக்கக்கூடாது. நமக்கு பாயிண்ட் என்னன்னா ரெண்டு பேஸ் லைன் இருக்கு, அந்த ரெண்டு பேஸ் லைனுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து ஒரு லைனை வந்து நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஓகே, சோ அதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். இப்போ நான் வந்து பேஸ் லைன் எல்லாமே வந்து நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட்னு கொடுக்கணும், அடுத்தது சப்ராக்ட்னு கொடுக்கணும். ஓகே, சோ இப்போ நான் நெக்ஸ்ட் சப்ராக்ட் ஆக்சுவலா கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் ஃபினிஷ்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள நேஷனல் நான் பார்த்தேன் அப்படின்னா இதுதான் சப்ராக்டட் டேட்டா பாயிண்ட். ஓகே, சோ இதுல போய் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றேன், சேஞ்ச் பேராமீட்டர்ஸ்ல எனக்கு ரீகால்குலேட்டட் மோட் நன்ங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, சோ இப்போ இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பிளாட் மாதிரி கொடுக்குறேன். ஓகே, சோ பிளாட் மாதிரி கொடுக்க சமயம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நமக்கு வந்து இது எக்ஸ் ஆக்சிஸ் எப்பவே இன்வெர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு முன்னாலே தெரியும் நம்மளோட ரா டேட்டாவே கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. சோ நான் எக்ஸ் ஆக்சிஸை நான் கிளிக் பண்ணிட்டு ஸ்கேல போறேன். நான் இங்க என்ன கொடுக்குறேன், 0.55. இதுல வந்து -0.15 கொடுத்து நான் இன்வெர்ட்ங்கிறத நான் கொடுத்துட்டேன். புரியுதா? சரி, இப்போ இதுல வந்து என்னன்னா நம்ம பேஸ் லைன் எப்பவே வந்து 0 தான். ஓகே, சோ இப்ப 0ல இருந்து நான் ஸ்பேஸ் பார் அப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட இங்க தெரியுதுல. இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் பேஸ் லைன், இதுதான் பேஸ் லைன். இங்க இருந்து இந்த கர்வ் வரைக்கும் இருக்கு தெரியுமா? இதுதான் நம்மளோட அல்டிமேட் ஃபோக்கஸ். ஏன்னா இதுல இருந்து தான் நான் எதை கண்டுபிடிக்கணும், பீக் கரண்டும் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி நான் இதை இன்டகிரேட் பண்ணேன்னா எனக்கு நான் இதை டைம்க்கு நான் ஃபர்தரா கன்வெர்ட் பண்ணி நான் இன்டகிரேட் பண்ணேன்னா எனக்கு வந்து எதுவும் கிடைச்சிடும், கியூ வேல்யூம் கிடைச்சிடும். புரியுதா? அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இந்த மாதிரி ஒரு வால் மாதிரி இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. புரியுதா? சோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி எலிமினேட் பண்ணலாங்கிறது நம்ம பார்ப்போம். புரியுதா? சோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலா என்ன பண்றேன் அப்படின்னா நான் கீழே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு லைன் பிளஸ் சிம்பிள்ங்கிறத இந்த பிளாட்டா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கன்வெர்ட் பண்றேன். ஓகே, கன்வெர்ட் பண்ணிட்டு இப்ப நீங்க லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸ்கேல் இன் ஆப்ஷன். சோ இந்த ஸ்கேல் இன் ஆப்ஷன்ல போய் இந்த போர்ஷன் மட்டும் நான் செலக்டிவா நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ செலக்டிவா ஆல்மோஸ்ட் நான் எவ்வளவு மேக்ஸிமம் ஜூம் பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். ஓகே, சோ இப்ப நான் செலக்டிவா நான் ஜூம் பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் ஜூம் இதோ நான் பண்ணிக்கலாம். ஓகே, சோ ஜூம் இன் பண்ண பிறகு நான் வந்து இங்க ஸ்கிரீன் ரீடர் இருக்கு. ஸ்கிரீன் ரீடர்ல இருந்து அப்ராக்சிமேட்டா இதோட சென்டர் பாயிண்ட். இப்ப நான் சும்மா ஜூம் பண்ணதுல சென்டர் பாயிண்ட் எடுத்து நல்ல ஸ்பேஸ் வச்சு நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். நீங்க அப்படியே கீழே வரைக்கும் நீங்க அப்படியே நீங்க டிராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எங்க வர மாதிரி உங்களுக்கு தெரியுதோ அந்த பாயிண்டோட நீங்க நிப்பாட்டிக்கணும். இப்ப இதுல பார்த்தோம்னா நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கொஞ்சம் மேலாப்புல நான் கொண்டு போறேன். மேபி இந்த எண்டு வரைக்கும் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருந்திருக்கலாம். இங்க தெரியுதா, இப்படியே கொஞ்சம் லைட்டா போய் ஆடுது. பட் ஆனா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எய்தர் இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் வரைக்கும். அப்ப நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? அதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நமக்கு தேவைங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஆக்சுவலி வந்திருக்கணும். அப்படின்னா மேக்சிமம் இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணலாம், நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பாயிண்ட் வந்து ஒய் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு, எந்த டேட்டா பாயிண்ட்ல இருக்குங்கிறதான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸா நம்ம பார்க்கணும். புரியுதா? சோ அதுக்கு நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த நீங்க இப்படி சைட்ல நீங்க ஆக்சுவலா வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு இது தெரியும்.
ஒன்னு வந்து டேட்டா ரீடர், இன்னொன்னு கீழே எங்க பாத்தீங்கன்னா அனோட்டேஷன். நீங்க எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா டேட்டா ரீடரை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, சோ டேட்டா ரீடர்ங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் வந்து இந்த டேட்டா பாயிண்ட் வரைக்கும் நான் கன்சிடர் பண்றேன். சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த டேட்டா பாயிண்டோட XY வேல்யூ இங்க கொடுத்துருக்காங்க. இது கரஸ்பாண்டிங்கா எங்க ஆக்சுவலா இருக்கு, எந்த டேட்டா பாயிண்ட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 225. ஓகே, சோ இது 225 இருக்கறனால இப்ப நான் என்ன பண்றேன், இத வந்து நான் வந்து மினிமைஸ் பண்ணிட்டு நான் உள்ள வந்து அந்த 225 எங்க இருக்குங்கிறத நான் பாக்குறேன். புரியுதா? சோ உள்ள வந்து நான் வந்து 225 225 ஓகே, சோ 225னா நமக்கு அப்ராக்சிமேட்டா இங்க வருது. ஓகே, 225. சோ 225ல இருந்து நான் வந்து கீழே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா எடுத்து நான் வந்து பிளாட் போட்டு பாக்குறேன். ஓகே, சோ அதாவது மறுபடியும் ஆக்சுவலா சொல்றேன். அதாவது என்னன்னா நான் வந்து 225 இப்போ ஓகே, ஸோ இதுதான் 225. ஸோ 225 இருக்கும் எடுத்து நான் என்ன பண்றேன், ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிளாட் போடுறேன். ஓகே, சரி 225 மட்டும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்து நான் பிளாட் போட்டேன் அப்படின்னா எனக்கு தெரியுதா, எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு இந்த கர்வ் எல்லாமே ஆக்சுவலா வந்துருச்சு. ஓகே, சோ அப்பதான் இதுதான் என்னோட அல்டிமேட் ஃபோக்கஸ். இது பேஸ் லைன் என்ன, இதோட கரஸ்பாண்டிங் பேஸ் லைன். சோ இது நமக்கு தேவையில்லை. சோ நான் இப்போ இது மட்டும் தான் நம்மளோட அல்டிமேட் ஃபோக்கஸ். புரியுதா? சோ அப்ப இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கலாம், நான் மேலாப்புல உள்ள கர்வ் டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவையில்லை. புரியுதா? சோ அதெல்லாம் நான் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ எனக்கு இந்த மேல உள்ளதெல்லாம் தேவையில்லை. சோ அதை நான் என்ன பண்றேன், டெலீட் பண்ணிக்கிறேன். சோ இந்த கீழே இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் நான் என்ன பண்றேன், நான் வந்து பிளாட் போடுறேன். ஓகே, சோ பிளாட் போட்டுட்டு நான் யூஷுவல் நான் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம இன்வெர்ட் பண்ணிக்கணும். சோ இங்க ஸ்கேல் போறேன், நான் என்ன பண்றேன், மறுபடியும் இன்வெர்ட் பண்றேன். சோ 0.325 டு மைனஸ் 0.15. ஓகே, சோ இந்த டேட்டா பாயிண்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றேன். சோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன ஆக்சுவலா சொல்லியிருக்கேன், நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்துச்சுன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் என்ன நம்ம ஆக்சுவலா பார்க்கணும், எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல தான் எனக்கு ஆக்சுவலா எது இருக்கும், இபி 1/2 இருக்கும், இபி ஹாஃப் இருக்கு. ஓகே, சோ இதோட சென்டர் நான் விட்த் ஆக்சுவலா கால்குலேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுதான் ஆக்சுவலா என்னது, ஃபுல் வித் ஹாஃப் மேக்ஸிமம். புரியுதா? சோ அந்த பர்டிகுலர் பேராமீட்டர்ஸ் தான் நம்ம ஃபுல் வித் ஹாஃப் மேக்ஸிமம்ங்கிறத சொல்லுவோம். ஓகே, சோ இந்த ஃபுல் வித் ஹாஃப் மேக்ஸிமமும் நம்மளோட இபி ஹாஃப் இது ரெண்டுமே கால்குலேட் பண்றதுதான் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். ஓகே, சோ இதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சொல்றேன். சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆக்சுவலா என்னன்னா நம்ம வந்து ஒய் ஆக்சிஸ நம்ம நார்மலைஸ் பண்ணணும். எனக்கு இந்த பேஸ் லைன்லாம் எனக்கு தேவையில்லை, அதனால நான் இப்போதைக்கு நான் அதை டிலீட் பண்ணிட்டேன். ஓகே, சோ இந்த சப்ராக்டட் இந்த ஒய் வேல்யூ வந்திருக்கு தெரியுமா, இந்த ஒய் வேல்யூ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் இப்ப நான் என்ன பண்ண போறேன், நார்மலைஸ்ங்கிறத நான் செலக்ட் பண்றேன். நார்மலைஸ் பண்ண சமயம் இந்த இடத்துல நார்மலைஸ் டு 0 to 100ங்கிறத ஆப்ஷனை நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கணும். ஓகே, சோ இதுல வந்து நீங்க நியூ காலம்ங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த நார்மலைஸ் இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து பிளாட் பண்ண போறேன். பிளாட் பண்ணிட்டு நான் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம ஒரு டைம் இன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ 0.325 மைனஸ் 0.15. ஓகே, ஸோ இப்படி நான் இன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், இது 0, கீழே இருக்கிறது 0வா. இப்போ இந்த 0 to 100, இந்த 0 to 100 இதுல உங்களுக்கு தெரியுதா, இது வந்து சி இப்போ 0ல இருந்து ஆக்சுவலி எங்க இருக்கு, கீழே தான், இதுதான் 0. புரியுதா? ஆனா எனக்கு எக்ஸாக்டா 0ல இருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகல. ஓகே, அப்போ 0னா எனக்கு எனக்கு இது மினிமம்ங்கிறது ஆக்சுவலா இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதா எனக்கு கன்சிடர் ஆயிடுச்சு. புரியுதா? அப்போ நான் என்ன பண்ணணும், நான் இதுல இருந்து நான் இபி ஹாஃப் இப்போதைக்கு நான் ஒருவேளை எஸ்டிமேட் பண்ணேன்னா என்னால எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியாது. சோ இதனால இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை நான் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு நான் நார்மலைஸ் பண்றதை நான் இப்போ கொஞ்சம் ரிவைஸ் பண்றேன். அதாவது இது டெலீட் நான் பண்ணிட்டு இது எனக்கு தேவையில்லை. சோ இப்போ வந்து நான் வந்து லெஃப்ட் ஆக்சிஸ்ல மட்டும் நான் என்ன பண்ணியிருந்தேன், இப்ப நான் ஒரு பிளாட் போட்டிருந்தேன் தெரியுமா, நமக்கு இந்த பாயிண்ட் மட்டும்தான் தேவை. புரியுதா? சோ இதை மட்டும் நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்றேன் அப்படின்னா மத்த ரீஜன்லாம் எனக்கு தேவையில்லை, அதை மட்டும் நான் என்ன பண்றேன், செலக்டிவா நான் வந்து மாஸ்க் பண்றேன். ஓகே, சோ இங்க போய் பாருங்க, நான் மாஸ்க் பாயிண்ட் அண்ட் ஆக்டிவ் பிளாட் மேட்ச்ல கொடுக்குறேன். சோ எனக்கு இந்த லெஃப்ட் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாம் எனக்கு தேவையில்லை ஆல்மோஸ்ட். ஓகே, சோ இதெல்லாம் வந்து நான் என்ன பண்றேன்,
நான் வந்து கவர் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இது ஃபுல்லா மாஸ்க் ஆயிடும். புரியுதா? சோ நான் என்ன பண்றேன், இந்த லெஃப்ட் ஆக்சிஸ்ல உள்ள வேல்யூ மட்டும் எனக்கு அப்ராக்சிமேட்டா எனக்கு தேவையில்லை. சோ இது என்ன ரீஜன் வரைக்கும் இருக்கு? 144க்கு மேல இருக்கு. இதுல உங்களுக்கு தெரியுதா? இந்த 144க்கு மேலதான் ஆக்சுவலி என்னது எனக்கு தேவையில்லாத டேட்டா பாயிண்ட் எல்லாம் இருக்கு. சோ நான் என்ன இப்ப நான் எடுக்க போறேன் அப்படின்னா 0 to 143 டேட்டா பாயிண்ட் மட்டும் தான் நான் வந்து இப்ப கன்சிடர் பண்ண போறேன். ஏன்னா அங்கதான் எனக்கு ஆக்சுவலா என்ன இருக்கு, என்னோட ஒரிஜினல் கர்வே வந்து நான் வந்து அதுல இருந்து தான் நான் வந்து ஈபி ஹாஃப் எல்லாம் நான் எஸ்டிமேட் பண்ணணும். சோ இதை மட்டும் நான் இப்போ வந்து என் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த டேட்டா பாயிண்ட் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ வந்து என்ன பண்றேன், ஓகே செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் ஓகே நான் வந்து ஜஸ்ட் பிளாட் போட்டு ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கேன். எஸ் கரெக்ட் தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த 143க்கு மேல வரைக்கும் இருக்கிற டேட்டா பாயிண்ட் இருக்கலாம், அது மட்டும் நான் இப்போ வந்து செலக்டிவா நான் வந்து கிளிக் பண்ணி ரைட்ல கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன், நான் வந்து நார்மலைஸ் பண்ண போறேன். ஓகே சோ நார்மலைஸ்னு போயிட்டு அந்த 1 to 143 டேட்டா பாயிண்ட் நீங்க செலக்ட் பண்ணிருக்கேன். இங்க பை டிஃபால்ட்டா நமக்கு என்ன இருக்கு, 0 to 100ங்கிறது செலக்ட் ஆயிருக்கு. ஓகே இப்போ நான் இது ஓகேங்கிறது கொடுக்குறேன். ஓகே சோ இப்போ இந்த நார்மலைஸ்டு டேட்டா பாயிண்ட் நான் வந்து இப்போ நான் பிளாட் போடுறேன் அப்படின்னா இப்போ நான் மறுபடியும் ஆக்சுவலா என்ன பண்ணணும், எக்ஸ்ல இருக்கக்கூடியதை நான் வந்து இன்வெர்ட் பண்ணணும். ஸோ 0.29 அதுக்கடுத்து 0.12 இப்படி நான் இன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா இது 0வா, மேல இருக்கிறது 100. நீங்க வந்து கர்சர்ல இப்படி கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், மேல இருக்கிறது 100, கீழே இருக்கிறது 0. இப்போ இந்த 50க்கு எங்க எனக்கு ஓவர்லேப் ஆகுதோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் என்னது, நான் இப்படியே கர்சர் வச்சு ஆக்சுவலா அப்படியே மூவ் பண்ணிட்டு போனேன்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் தெரியும் இந்த 50 கிட்ட என்ன இருக்கலாம், 50 கிட்ட எனக்கு ஓவர்லேப் ஆகுது. இதுக்கு கரஸ்பாண்டிங்கா கீழே எங்க இருக்கோ, அதாவது நல்லா பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் என்ன இதோட கரஸ்பாண்டிங்க எனக்கு இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல போய் பைசெக்ட் ஆகுதுல்ல இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு, அந்த வேல்யூ தான் இங்க கொடுத்துருக்காங்க 0.192. புரியுதா? அப்போ இந்த வேல்யூ தான் எனக்கு என்னது, இபி ஹாஃப் என்ன, அதாவது ஹாஃப் பீக் பொட்டன்ஷியல். சோ இதை நம்ம ஸ்பெசிபிக்கா எப்படி பார்ப்போம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த போர்ஷன் மட்டும் நான் வந்து ஜஸ்ட் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த போர்ஷன் மட்டும் நான் ஜூம் பண்ணிட்டு நான் வந்து கீழே இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா எய்தர் ஸ்கேட்டர் பிளாட் இல்லாட்டி லைன் பிளஸ் சிம்பிள்ங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்து வச்சுக்கிறேன். கொடுத்து வச்சுக்கிட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த இங்க இருக்கக்கூடிய நான் வந்து டேட்டா ரீடர் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். டேட்டா ரீடர் மட்டும் எடுத்துக்கிட்டு இதுக்கு அப்ராக்சிமேட்டா இங்க தானே இருக்கு, இதை நான் கிளிக் பண்ணி பார்த்தேன்னா இப்ப என்ன தெரியுது, 50.78, அதாவது 85வது டேட்டா பாயிண்ட்ல எனக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 0.192, ஒய் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 50.78. புரியுதா? அப்போ இந்த டேட்டா பாயிண்ட் தான், அதாவது 0.192ங்கிற வேல்யூ தான் எனக்கு என்னது இபி ஹாஃப். புரியுதா? சோ இதை வந்து இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். புரியுதா? சோ இப்போ எனக்கு வந்து நான் கால்குலேட் பண்ண வந்து என்னன்னா இபி ஹாஃப்ங்கிறது வந்து 0.192 வோல்ட். ஓகே சோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது சார், பீக் கரண்ட் எவ்வளவுங்கிறது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். ஓகே சோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பீக் கரண்ட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது. நான் உங்களுக்கு முன்னால என்ன சொன்னேன், இப்போ இதை வந்து நான் வந்து ஜஸ்ட் டெலீட் பண்ணிக்கிறேன். நம்ம இபி ஹாஃப் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். சோ இப்போ வந்து நான் வந்து இந்த பிளாட்டை வந்து நான் மறுபடியும் எக்ஸ்ல போடுறேன். ஓகே இந்த சப்ட்ராக்டட் டேட்டான்னு சொல்லி நம்ம எடுத்தோம்ல, அதை வந்து நான் இப்போ வந்து அப்படி பிளாட் போடுறேன். இது வந்து எனக்கு தேவையில்லை, அதாவது இந்த இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அன்மாஸ்க் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டா எல்லாமே நான் வந்து அன்மாஸ்க் பண்ணிக்கிறேன். ஓகே சோ பீக் கரண்ட்னால என்னன்னா நான் இந்த மேல் ஆப்ல இருக்க போர்ஷனை மட்டும் நேச்சுரலா ஜூம் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரியும். இப்போ நான் ஸ்கேட்டர் பிளாட்னு போட்டேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் உங்களுக்கு நல்லா தெரியுதா, இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய பாயிண்ட். புரியுதா? அதாவது இந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் தான் எனக்கு மேக்சிமமா இருக்கு. அப்ப இந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் நான் வந்து என்னங்கிறத நான் உள்ள பார்த்துட்டேன் அப்படின்னா இதுல இருந்தே நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடுவேன் எது எனக்கு பீக். ஓகே அதோட கரஸ்பாண்டிங் கீழே இருக்கிறதா எனக்கு என்னது பீக் பொட்டன்ஷியல். புரியுதா? சோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து இங்க நீங்க அப்படியே பாருங்க, கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது, அனோட்டேஷன் ஒன்று தெரியுதா, இந்த அனோட்டேஷன் நான் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் வந்து கிளிக் பண்ணிட்டு நான் என்டர்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு என்ன வந்துடும், எனக்கு வந்து பீக் பொட்டன்ஷியலும் எனக்கு வேல்யூ வந்துடும், அதோட கரஸ்பாண்டிங் என்னது கரண்ட் எனக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். புரியுதா? அப்ப நீங்க ஒண்ணு கேட்பீங்க, சார் அப்ப இது வந்து என்னது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் பீக் பொட்டன்ஷியல். புரியுதா?
சோ இது ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல், இது அதோட கரஸ்பாண்டிங் என்னது ஐபிஏ. புரியுதா? அப்போ இது ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல், இது ஐபிஏ. நம்ம போன இதுலதான் நம்ம ஆக்சுவலி என்ன பார்த்தோம், நம்ம எப்படி இபி ஹாஃப் கால்குலேட் பண்ணலாங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படிதானே? இப்போ நமக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பேராமீட்டர் வந்து ஆக்சுவலா என்னன்னா ஃபுல் வித் ஹாஃப் மேக்ஸிமம். புரியுதா? அப்போ ஃபுல் வித் ஹாஃப் மேக்ஸிமம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்னங்கிறது பார்ப்போம். ஓகே. சோ இப்போதைக்கு எனக்கு இது தேவையில்லை. சோ இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நார்மலைஸ்டு நம்ம வந்து நான் ஒரு பாதி தான் நான் எடுத்திருக்கேன். புரியுதா? சோ ஆக்சுவலா நான் வந்து ஃபுல் டேட்டாவை நான் நார்மலைஸ் பண்ணணும். சோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதை வந்து நான் வந்து டெலிட் பண்ணிட்டு இந்த ஃபுல் டேட்டாவை ஆக்சுவலா நான் என்ன பண்றேன், நான் வந்து இப்போ வந்து நார்மலைஸ் பண்றேன். ஓகே. சோ நார்மலைஸ் பண்றதுன்னா as usual நான் சொன்ன மாதிரி 0 to 100ங்கிறத எடுத்து ஓகேன்னு சொல்லி நான் வந்து இப்போதைக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. சோ ஓகேன்னு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன், இதை வந்து நான் வந்து பிளாட் போடுறேன். ஓகே. சோ இதுல ஓகே. சோ இதுல நார்மலைஸ்டு டேட்டான்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். ஓகே. சோ இந்த நார்மலைஸ்டு டேட்டா எடுத்து பிளாட் போட்டோம்னா ஓகே. சோ நார்மலைஸ் டேட்டா பிளாட் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், 0.192 அப்படிதானே? 0.192 தான் நான் வந்து சம்திங் எங்க வந்து ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து பார்த்திருக்கேன். சோ நீங்க அப்படியே நீங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த 0 to 100 இருக்கலாம். நீங்க வந்து இந்த ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இந்த 50ல இருந்து நேரா நான் வந்து இப்படி ஒரு லைன் எடுக்க சமயம் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நான் கால்குலேட் பண்ணாலே எனக்கு ஆக்சுவலா என்னன்னு தெரிஞ்சிடும். எனக்கு வந்து ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் என்னங்கிறது தெரிஞ்சிடும். புரியுதா? சோ இதுக்காக நம்ம ஒரு பெரிய லெவல்ல வந்து அனாலிசிஸ் எல்லாம் பண்ணணும்னே அவசியம் கிடையாது. பட் ஆனா இதுக்கு ஒரு சின்னதா ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம் இருக்கு. நான் அதை வந்து எப்படிங்கிறத சொல்றேன். ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த நார்மலைஸ்டு டேட்டாவை நீங்க இப்படி ஏதோ ஒரு பிளாட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அனாலிசிஸ்ல போங்க, மேத்தமெட்டிக்ஸ்னு போங்க, இன்டகிரேட்னு போங்க, ஓப்பன் டயலாக். ஓகே. சோ இப்படி நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல மேத்தமெட்டிக்கல் ஏரியா பதிலாக அப்சல்யூட் ஏரியான்னு கிளிக் பண்ணுங்க. இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா FWHM இருக்கா, இதுதான் நமக்கு இப்போதைக்கு தேவை. ஓகே. இந்த மேக்சிமம் ஹைட்ங்கிறது கண்டுபிடிக்கிறது இதுதான் ஐபிஏ. ஓகே. பீக் கரண்ட். ஓகே. வேரஸ் நீங்க வந்து என்னது இந்த ஏரியா எல்லாம் கியூன்னு சொல்லி எல்லாம் நீங்க அசியூம் பண்ணக்கூடாது. புரியுதா? சோ இப்போதைக்கு நமக்கு என்னன்னா ஐபிஏங்கிறது தெரியணும். இதோட கரஸ்பாண்டிங் எக்ஸ் தான் ஆக்சுவலா என்னது பீக் பொட்டன்ஷியல், அது இபி. புரியுதா? FWHM. சோ இந்த 3 பேராமீட்டரும் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். மத்தது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல விட்டுட்டுனாலும் போகலாம். அதனால இந்த எந்த ஆப்ஷனுமே எந்த பிரச்சனையும் இல்லை. புரியுதா? சோ இப்போ நான் ஓகேன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, சோ இப்போ நீங்க இந்த கர்வ் டேட்டா பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆக்சுவலா தெரியுது, இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த பீக் வித் தட் ஹாஃப் ஹைட்னு கொடுத்திருக்காங்க தெரியுமா, இதுதான் ஃபுல் வித் ஹாஃப் மேக்ஸிமம். ஓகே. அப்போ ஃபுல் வித் ஹாஃப் மேக்ஸிமம் எவ்வளவு 0.129 வோல்ட். ஓகே. இதுதான் ஆக்சுவலா வந்து என்னது இந்த எக்ஸ் நாட் வேல்யூன்னு கொடுத்திருக்காங்க தெரியுமா, இதுதான் வந்து இபி ஏ. ஓகே. இதோட கரஸ்பாண்டிங் மேக்ஸிமம் ஹைட் இதுல வந்து ஆக்சுவலா நான் நார்மலைஸ் பண்ணியிருக்கேன். பட் இதோட கரஸ்பாண்டிங் கரண்ட் நீங்க ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா அதான் ஐபிஏ. புரியுதா? சோ நமக்கு என்ன இப்போதைக்கு நம்ம இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் என்னன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். வேற என்னென்ன பேராமீட்டர் நீங்க கொஞ்சம் ரீகால் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இபி ஹாஃப், அதாவது ஹாஃப் பீக் பொட்டன்ஷியல். அதுக்கு அடுத்தது நம்ம என்னது போன வீடியோ லெக்சர்ல நம்ம கியூ என்னங்கிறது பார்த்தோம். அதே மாதிரி வந்து ஐபிஏ எப்படி கண்டுபிடிக்கலாம் நான் சொன்னேன். அதே மாதிரி இபிஏ கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன். புரியுதா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பேசிக் பேராமீட்டர். புரியுதா? ஒரு சைக்கிளிக் வோல்டாமீட்டர்ல இருந்து கண்டுபிடிக்கிறது. சோ இப்போ வரைக்கும் நம்ம மேலாப்ல இருக்கக்கூடிய செக்மெண்ட் மட்டும் தான் பார்த்திருக்கோம். இதே ப்ரொசீஜர் தான் நான் இப்ப என்ன பண்ணேனோ அதே இதை நீங்க கீழே உள்ள கர்வுக்கும் நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணலாம். ஓகே. பட் அதுல நீங்க ஒரே ஒரு ஃபோக்கஸ் மட்டும் நீங்க எதை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து அசிமெட்ரிக் லீஸ்ட் ஸ்கொயர் ஸ்மூத்திங் எடுக்கிற சமயம் நம்ம வந்து 0.001ங்கிறத வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம். பட் நம்ம ஒரு நெகட்டிவ் பீக் நம்ம கன்சிடர் பண்ண சமயம் அசிமெட்ரிக் ஃபேக்டர் வந்து 0.999ங்கிறத கன்சிடர் பண்ணணும். ஓகே. நீங்க ரிமைனிங் திங் நீங்க எல்லாமே பண்றது எல்லாமே அதே தான். நம்ம நார்மலைஸ் பண்ணணும். அது பிறகு நம்ம அதுல இருந்து நம்ம இபி ஹாஃப் கண்டுபிடிக்கிறது, ரிமைனிங் ஸ்டெப்ஸ் எவ்ரிதிங் வில் பி ரிமைன் சேம். ஓகே. Thank you.